ॐ शुक्लां वरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी। विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः। गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः. பொன்னில மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தா தன்னிலந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈன்றளி தளிக்கும் செய்கைக்கு ஏதுவாய் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்ப புணரியாதவனாய் நாளும் தோன்றிய விமல போத ஸ்வரூபத்தை பணிகின்றேனே. எவருடை அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடை புவனம் எல்லாம் கற்பிதம் என்றறிந்து சுவரிடை வெளிபோல் யான் என் ஸ்வரூப ஸ்வபாவமானேன். அவருடை பதும பாதம் அனுதினம் பணிகின்றேனே. என்னுடை மனது புத்தி இந்திரிய சரீரம் எல்லாம் என்னுடை அறிவினாலே இரவி முன் இமமே ஆக்கி என்னுடை நீயும் நானும் ஏகமென்றைக்கியம் செய்ய என்னுடை குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே. அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான்போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டா மந்திரம் உணருமாறு வஸ்து தத்துவம் சொல்வேனே. படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்கடல் முண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார். குறவர்கள் எல்லாம் காய்ச்சி கடைந்தெடு கழித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விளைய மண் தின்று அலைவரோ பசியில்லாரே. தனை வெங்கடேஷ முகுந்தனை எனையாட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. நரர்குழி பறித்து மெல்ல நாட்டிய நெடிய கம்பம் உரமுற குத்தி குத்தி உரைப்பிக்கும் உபாயம் போல பரமசிற்சொரூபம் தன்னில் பற்றிய மனோவிருத்தி திறநிலை பெற சந்தேகம் தெளிதலை மொழிகின்றேனே. நற்கருத்துடையோன் ஆகி ஞானவான் ஆகி நின்றான் மற்கட நியாயம் போல மகாபூத விகாரம் தொட்டு நிர்குண விதேக முக்தி நிலை பரியந்தம் சொன்ன சத்குரு வினை விடாமல் சந்ததம் அனுசரித்தான். சந்ததம் பொருடன் தன்னை சாயை போல் விடாமல் அன்பா மைந்தனை நோக்கி சாட்சி மாதிரமாய் நின்றாயோ. சிந்தையில் ஐயம் எல்லாம் தீர்ந்தபோ தெளிவின் உள்ளே அந்தரம் கலந்ததுண்டோ அனுபவம் உரை செய்வாயே.
உரை தருளும் ஆசான் இருபதம் வணங்கி எந்தாய் சனனவன் காட்டில் மோக தமதெழு வேத பேய்கள் உணதருள் உதய வெற்பில் உபதேச அருக்கண் தோன்றி மணவிழி தெரிய ஞான வான்கதிர் பறந்தால் உண்டோ மணவிழி தெரிய ஞான வான்கதிர் பறந்தால் உண்டோ மந்திரமூர்த்தி தன்னால் மாற்றிய பேய்கோணாலும் எந்திரம் எழுதி கட்டி இனி வர வகை செய்வார் போல் முந்தி உன் உபதேசத்தால் மோகம் போனாலும் ஐயா புந்தி நின்றுரைக்க இன்னம் புகழும் விண்ணப்பம் உண்டே ஆகம பிரமாணத்தால் அறி என்றும் வாக்கு கேட்டாது ஏகமாம் பிரம்மம் என்னும் இதயத்தால் உணர்வாய் என்றும் சோகமா மனதில் கேட்டார் சுயம் ஜோதி என்றும் சொன்னீர் மோகமாம் இரண்டு சங்கை முளைத்தன பரித்தீடீரே மற்றை முப்பிரமாணத்தால் வஸ்து நிர்ணயம் கூடாதே உற்றதோர் விடயம் பூதம் உபயமன்றாதலாலே குற்றமாம் குணவிசேடம் கூடாமல் இருக்கையாலே இற்றது வாக்கு கேட்காது என்பதும் அறிவாய் நீயே வாக்கியம் கணக்கெட்டாது வஸ்து என்றுரைத்த வேதம் வாக்கிய விருத்தி அவஸ்துவை காட்டிற்றன்றோ வாக்கியங்களிலே மானம் ஆவதேதென்றாயாகில் வாக்கியம் இரண்டும் மெய்யே மறைகள் பொய்யாது கேளாய் தன்பதி அல்லா பேர்கள் தாமை அல்லன் அல்லன் என்றால் அன்பனை கேட்ட நேரம் அவள் வெற்றி மௌனமானால் என்பது போல நீக்கி என்று சேடித்த பின்பர பிரம்மம் தன்னை பேசாமல் காட்டும் வேதம் முந்திய சங்கை தீர மொழிந்ததை அறிந்து கொள்வாய் பிந்திய சங்கை தீர பேசும் உத்தரம் நீ கேளாய் இந்திரியங்களுக்கு ராஜன் இதயமாம் அதில் எண்ணங்கள் புந்தியும் மனமும் என்றே புறத்தக துலாவி ஆடும் உன்முகம் போல் கண்ணாடிக்குள் ஒரு முகம் கண்டார் போல சின்மய வடிவின் சாயை சித்து போல் புத்தி தோன்றும் நின் மனோவிருத்தி அந்த நிழல் வழியாய் ஊலாவும் தன்மனன் மகனே இத்தை தான் அன்றோ ஞானம் என்பார் உருக்கிய தராணீர் நானா உருவங்கள் ஆனால் போல விருத்திகள் கடபடாதி விடயமாய் பரிணமிக்கும் அருபல விடயம் எல்லாம் ஆபாசன் தோற்றுவிக்கும் இருட்டினில் விளக்கும் கண்ணும் இல்லாமல் பொருள் காணாதே எரிகின்ற விளக்கால் கண்ணால் இருட்பொருள் காணல் வேண்டும் தெரிகின்ற பருதி காண சென்றிடில் கண்ணே போதும் விரிகின்ற ஜகத்தை காண விருத்தியும் பலமும் வேண்டும் புரிகின்ற விருத்தி ஒன்றே போதும் பொருள் காண்போர்க்கே விருத்தியும் பலமும் கூடும் விகாரமே மனம் என்பார்கள் கருத்தெழு விருத்தி வேண்டும் கணக்கினால் மனதில் கெட்டும் அவருதிய பலமாம் இந்த மனதில் கெட்டாது கண்டாய் அறுத்தம் இப்படி என்ற ஐயம் அகன்று நீ தெளிந்திடாயே அறுத்தம் இப்படி என்ற ஐயம் அகன்று நீ தெளிந்திடாயே பஞ்சமில் பரமார்த்த குருவே சொன்ன வழிகளை இனியோர் வச்சனம் கேளீர் அஞ்சலமற்ற கண்ட பூரணமாய் சீத்தம் சதாகாரம் ஆவதன்றோ சமாதி யோகம்
உஞ்சலை ஒற்றலைவது தன் சுவாபம் ஆகி ஒரு கணத்தில் பல உலகாய் உதிக்கும் இந்த நெஞ்சகம்பஸ்துவில் அசையடிவாத தீப நிலை அடைவதெப்படியோ நீர் சொல்வீரே. நம்ம தாண்டவராய சுவாமிகளோட கைவல்ய நவநீதத்தில் 2வது பாகத்தில் இருக்கும். தத்துவ விளக்க படலத்தை முழுமையாக முடித்ததுக்கப்புறம் ஸ்ரவண பகுதி முடிஞ்சிருச்சு நமக்கு. இப்போ நமக்கு மனன பகுதி, சந்தேகம் தெளிதல் படலம். சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய பிரமாணத்தில் பிரமேயத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை ஒன்றா பார்த்துட்ருக்கோம். இப்போ தான் முதல் சந்தேகம் பார்த்துட்ருக்கோம். ஆழமான விஷயம். சந்தேகம் என்னன்னு நமக்கு நல்லா தெரியும். ஆகம பிரமாணத்தால் அறி என்றும் வாக்கிற்கு எட்டாது என்றும் சோகமா மனத்திற்கு எட்டா சுயம் ஜோதி என்றும் மோகமாம் 2 சங்கை முளைத்தன பரித்திடீரே. வஸ்து அதான் நம்ம பிரம்மத்தை தான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கிளாஸுக்கு வந்துட்டுருக்கோம். எந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோமோ அந்த பிரம்மத்தை வார்த்தைகளால் புரிஞ்சிக்க முடியாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இருக்குது, வார்த்தைகளால் புரிஞ்சிக்க முடியும்னு இருக்குது, வாக்கியத்திற்கு எட்டாதுன்னு இருக்குது, வாக்கியத்திற்கு எட்டும்னு இருக்குது. அதே மாதிரி மனத்திற்கு எட்டாதுங்கிற வார்த்தையும் வேதத்தில் இருக்குது, மனத்திற்கு எட்டுங்கிறதும் இருக்குது. அப்போ இதில் எனக்கு தெளிவுபடுத்த வேணும் அப்படிங்கிற விண்ணப்பத்தை குருக்கிட்ட அவன் சமர்ப்பிக்கிறாங்க. அப்போது என்ன நமக்கு கரெக்டாக புரியல அப்படின்னா வேறு ஏதாவது அனுபவத்தை எதிர்பார்த்துட்டு நம்ம இருப்போம். நமக்கு எல்லா ஞானமுமே பொருள்களை பற்றின விஷய ஞானம் உண்டாகிறதுக்கும் பிரம்ம ஞானத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. மற்றவெல்லாம் பார்க்கப்படும் பொருளை பற்றிய ஞானம், இது பார்ப்பவனை பற்றிய ஞானம். அதனால இது நமக்கு வார்த்தைகளால் நேரடியாக என்ன பண்ண முடியாது, புரிஞ்சிக்க முடியாது, வாச்சியார்த்தத்தினால் புரிஞ்சிக்க முடியாது. அதனால என்ன பண்ணுது வேதம், ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுது, வார்த்தைகளை முரண்படுத்தி பயன்படுத்துகின்றது. லட்சியார்த்தத்தின் மூலமாக நமக்கு அதை புரிஞ்சிக்க வைக்குது. எதெல்லாம் நீ இல்லையோ அதெல்லாத்தையும் நீக்கிட்டு மிச்சம் இருப்பது தான் பிரம்மம்னு என்ன பண்ணுது, நேத்தி இது அல்ல இது அல்லன்னு நம்மளை என்ன பண்ணுது, நேரடியாக அதால் சுட்டி காட்ட முடியாது, நீக்கி எஞ்சி இருப்பது தான் நீங்கிறத புரிய வைக்கிறது. இப்போ வாச்சியார்த்தத்தினால் புரிய முடியாது, நேரடி வாக்கியத்தினால் அதை புரிய வைக்க முடியாது. அது கருப்புன்னோ சிகப்புன்னோ நெட்டைனோ குட்டைனோ ஒளினோ இருள்னோ என்ன பண்ண முடியாது, எந்த வார்த்தையினாலும் புரிய வைக்க முடியாது. அதான் நம்ம குத்திர பஞ்சகோஷ குகை விட்டு வெளியில் ஆவாயின்னு பார்த்தோம். எதெல்லாம் உன்னால் அறியப்படுகின்றதோ, உடல் மனம் பிராணன் புத்தி எல்லாம் உன்னால் அறியப்படுகின்றது. இந்த அறிபவனை யார் நீ புரிஞ்சிக்கோ. அறியப்படும் பொருள்கள் எல்லாம் நீ அல்ல, உடல் நான் அல்ல, மனம் நான் அல்ல, புத்தி நான் அல்ல, பிராணன் நான் அல்லன்னு எதெல்லாம் நான் அல்ல என்று சாஸ்திரம் சொல்கிறதோ அதெல்லாம் நீக்கினதுக்கப்புறம் மிச்சம் எது இருக்கோ அதுதான் அந்த மெய்ப்பொருள் அப்படின்னு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாரு. தன்பதி அல்லா பெயர்கள் தமை அல்லன் அல்லன் என்றால் அன்பனை கண்ட நேரம் அவள் வெட்கி மௌனமானாள். அதுபோல நீக்கி இதன்று இதன்று என சேடித்து பின் பரபிரம்மம் தன்னை பேசாமல் காட்டும் வேதம். இப்போ வார்த்தைகளால், நேரடி வார்த்தைகளால் என்ன பண்ண முடியாது, வாச்சியார்த்தத்தினால புரிஞ்சிக்க முடியாது, அது லட்சியார்த்தத்தினால நம்ம நல்லாவே புரிஞ்சிக்கிறோம், நன்றாகவே புரிஞ்சுக்கிறோம். இது முதல் கேள்வி. அடுத்து 2வது கேள்வி, மனதிற்கு எட்டுமா எட்டாதா? 3 வாரமாக எத்தனை பார்த்துட்ருக்கோம். முதல் கிளாஸில் கண்டிப்பாக புதுசாக வர்றவங்களுக்கு 10% தான் புரிஞ்சிருக்கும். திரும்ப 2வது கிளாஸில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக புரியும். மீண்டும் மீண்டும் கேட்கும்போது நமக்கு புரிய தொடங்கும். மெய்ப்பொருள் அல்லது ஆத்மா அல்லது பிரம்மம் அல்லது சைத்தன்யம், நிறைய பேர் இருக்குது. புதுசாக வர்றவங்களுக்கு இந்த பேர்களை ஞாபகம் வச்சுக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சித்து, அந்த மெய்ப்பொருள் மனதிற்கு எட்டுமா எட்டாது? மனதிற்கு எட்டும்னு சொல்லப்பட்டிருக்கு, மனதிற்கு எட்டாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை எனக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதான் கேள்வி. அதான் பார்த்துட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு மனசுனா என்ன, ஞானம்னா என்ன அப்படின்னு ஆரம்ப பாடத்துலேருந்து அவர் கொண்டு வர்றார். பொதுவாக நமக்கு எப்படி ஞானம் உண்டாகின்றது
ஏன்னா இது அறிபவனை பற்றிய ஞானம். இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில் படித்தது எல்லாமே அறியப்படும் பொருள்களை பற்றிய ஞானம். இது அறிபவனை பற்றிய ஞானம். பொதுவாக நமக்கு ஒரு ஞானம் உண்டாகணும் அப்படின்னாலே அதுக்கு 2 அம்சம் இருக்குது. ஒரு அறிவு உண்டாகணும்னா அதில் விருத்தி வியாப்தி பல வியாப்தி. திரும்ப திரும்ப நமக்கு இந்த வார்த்தைகள்லாம் புதுசாக கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வியாப்தினா வியாபகம், விருத்தியும் வியாபிக்கணும், பலமும் வியாபிக்கணும். விருத்தி வியாப்தி பல வியாப்தி. விருத்தியினுடைய எண்ணங்களும் வியாபிக்கணும், பலமும் வியாபிக்கணும். பலம்னு ஒரு வார்த்தையை கொடுக்குறார். பலம் அப்படின்னா என்ன அப்படின்னா அதுக்கு சிதாபாசன்னு ஒரு வார்த்தை நம்ம கொடுக்குறோம். சிதாபாசன்னா எல்லாருக்கும் கன்ஃபியூஸ் பண்ணுற ஒரு வார்த்தையாக இருக்குது. சிதாபாசன்னா என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நமக்கு நல்லா புரியும். சூரியன் இருக்கு, நிலா இருக்கு. சூரியனுக்கு இருக்கிறது என்னது? ஒரிஜினல் பிரகாஷம். நிலவுக்கு இருக்கிறது என்னது? பிரதிபிம்ப பிரகாஷம். சூரியன் தான் சித்து, சந்திரன் சிதாபாசன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிதாபாசன்னா கன்ஃபியூஷன் வரக்கூடாது. இப்போ சந்திரன் எப்படி உண்டாகின்றது? அந்த வெளிச்சத்துக்கு தடை பண்ணும்போது என்ன ஆகுது? அதனுடைய சாநித்தியத்தில் வரும்போது, அந்த சூரியனுடைய சாநித்தியத்தில் வரும்போது அந்த ஒளியை இது என்ன பண்ணுது? கிரகிச்சிக்கிண்டு. அப்போது அந்த சந்திரனுடைய ஒளி தான் சிதாபாசன். சந்திரனுக்கு ஒளி வரணும், அந்த சிதாபாசன் உண்டாகணும் அப்படின்னா ஒரிஜினல் சூரியனும் வேணும், போலியான சுயம் பிரகாசம் இல்லாத அந்த சந்திரனும் வேணும். ஒன்றுக்கு ஒரு சூரியனுக்கு சுயம் பிரகாசம் உடையது, இன்னொன்று பிரகாசம் இல்லாத கடன் வாங்கக்கூடிய அந்த ஜடமான அந்த நிலா வேணும் நமக்கு. அப்போ அது என்ன பண்ணுது? ஒரு போலியான ஆபாசமான ஒரு சூரியன் அங்கே உண்டாகின்றது. அதான் சந்திரன்னு சொல்கிறோம். ஒரு போலியான சூரியன், சூரியனுடைய ஒளியிலிருந்து கடன் வாங்கிட்ட ஒரு போலியான சூரிய ஒளி, அதுக்கு பேர் தான் என்னது? சிதாபாசம். அந்த மாதிரி நம்ம இப்போ நமக்கு சூரியன்கிட்டருந்து கடன் வாங்கி ஒரு போலியான ஒரு பிரகாசப்படுத்தக்கூடிய ஒரு நிலவு உண்டாவது போல இதை நம்ம என்ன பண்ணுவோம்? திருஷ்டாந்தம் புரிஞ்சிடும் நமக்கு. தாஷ்டாந்தத்துக்கு நம்ம அப்ளை பண்ணுவோம். சைத்தன்யம் அல்லது பிரம்மம், சர்வகதமாக இருக்கின்ற பிரம்மம், மாயாசக்தி இருக்குது. அதனால என்னாகின்றது? உபாதி உண்டாயிடுச்சு. ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம் எல்லாம் உண்டாயிடுச்சு. ஒரு ஜீவனுக்கு உண்டாயிருக்கு. அந்த ஜீவனுடைய சூக்ஷ்ம சரீரத்துக்கு எப்படி அந்த நிலாவுக்கு, அந்த ஜடமான அந்த நிலாவுக்கு ஒளி, தனக்கு சுயமாக ஒளி இல்லாத அந்த நிலாவுக்கு சூரியனுடைய ஒளியை கடன் வாங்கி மற்ற பூமியை வெளிச்சப்படுத்துகின்ற ஒரு ஆற்றல் அந்த நிலாவுக்கு வந்துடுது. அதுபோல் இந்த மெய்ப்பொருள், சர்வகதமாக இருக்கின்ற அந்த மெய்ப்பொருளுக்கு மனசுங்கிற அந்த ஜடமான அந்த உபாதியில் படும்போது என்னாகின்றது? அதற்கு விஷயங்களை பிரகாசிக்கப்படுத்துகின்ற சக்தி வருது. அதுக்கு தான் சிதாபாசன்னு சொல்கிறோம். அதனால இங்கிலீஷில் சொல்லும்போது ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ், ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ், பிம்பம் பிரதிபிம்பம். ஒரு பிரதிபிம்பம் உண்டாகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஜடமான ஒரு மீடியம் நமக்கு தேவைப்படும். ஜடமான மீடியம், ஜடமான நிலவு சேத்தனமான சூரியன்கிட்டேருந்து என்ன பண்ணுது? அந்த பிரகாசத்தை கடன் வாங்கி சேத்தனம் மாதிரி இருக்குது, செயல்படுகின்றது. ஜடமான நிலவு, சுயம் பிரகாசம் இல்லாத நிலவு சேத்தனமான ஸ்வயம் பிரகாசமான அந்த சூரியன்கிட்டேருந்து என்ன பண்ணுது? அந்த ஒளியை கடன் வாங்கி சேத்தனம் மாதிரி செயல்படுகின்றது. அதுக்கு ஒரு ஒளி கொடுக்கும் சக்தி இருக்கிறது மாதிரி செயல்படுகின்றது. அதே மாதிரி மெய்ப்பொருள்கிட்ட இருந்து இந்த மனசு, அந்த சூக்ஷ்ம சரீரம், மனசு, புத்தி என்ன பண்ணுது? அந்த பிரகாசிக்கும் தன்மையை கடன் வாங்கி ஜடமான மனது
சேத்தனம் போல செயல்படுகின்றது. எப்படி சுயம் பிரகாசம் இல்லாத நிலவு பிரகாசம் உடையது போல அதுக்கு கடன் வாங்கி என்ன பண்ணுது, பூமியை ஒளிர்விக்கின்றதோ, அதுபோல இந்த சித்திடமிருந்து கடன் வாங்கி இந்த உபாதிய சூக்ஷ்ம சரீரத்தை பயன்படுத்தி, புத்தி மனசை பயன்படுத்தி என்ன பண்ணுது, உலகத்தை எல்லாத்தையும் நமக்கு பிரகாசப்படுத்துகின்றது. உலகத்தை பற்றிய ஞானத்தை எல்லாம் உண்டு பண்ணும். நமக்கு சிதாபாசங்கிறது நமக்கு புரியணும். அது புரிஞ்சால் தான் நமக்கு இந்த இந்த மனசுக்கு எட்டுமா எட்டாதாங்கிறதே நமக்கு புரியும். அடுத்து நமக்கு என்ன சொன்னால், ஞானம் எப்படி உண்டாகின்றது? உருக்கிய தராணீர் நானா உருவங்கள் ஆனால் போல விருத்திகள் கடபடாதி விடயமாய் பரிணமிக்கும். அரும்பல விடயமெல்லாம் ஆபாசன் தோற்றுவிக்கும். இருட்டினில் விளக்கும் கண்ணும் இல்லாமல் பொருள் காணாது. அடுத்து நமக்கு எப்படி அறிவு உண்டாகின்றது, ஞானம் உண்டாகின்றது அப்படின்னா 2 விஷயம் தேவைப்படுது அப்படிங்கிற. எப்படி ஒரு வெளிச்சத்தில் பார்க்கும்போது கண்ணும் வேணும் விளக்கும் வேணுமோ ஸ்தூலமாக நம்ம சொல்கிறோம், அதே மாதிரி சூக்ஷ்மமாக நம்ம மைண்டுக்குள்ளே ஒரு ப்ராசஸ் நடக்குது. நமக்கு சயின்ஸ்லலாம் நமக்கு எப்படி நம்ம ஒரு பொருளை அறிகிறோன்னா மைண்டோட நின்றோம். சயின்ஸ் ஸ்டாப்ஸ் வித் த மைண்ட். மனசு எப்படி செயல்படுது அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, பிரெயின் அப்படிம்பாங்க. பிரெயின் எப்படி செயல்படுது, அவங்களுக்கு அதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது, சைத்தன்யம்ங்கிற அந்த அம்சமே கிடையாது, சயின்ஸில் கிடையாது நமக்கு. இப்போ நமக்கு எப்படி இந்த அறிவு, சாதாரணமாக அறிவு உண்டாகின்றது அப்படிங்கிறத சாஸ்திரத்தில் ஆழமாக சொல்லியிருக்காங்க. இதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பண்ண முடியாது. 2 விஷயம் சைமல்டேனியஸாக ஒரே சமயத்தில் விருத்தியும் வேண்டும் சைத்தன்யமும் வேண்டும்னு சாஸ்திரம் சொல்லுது. விருத்தியும் வியாபிக்கணும், நம்மளுடைய மனசில் அந்த விருத்தியும் உண்டாகணும். அந்த விருத்திக்கு உயிர் கொடுப்பது எது, இந்த சைத்தன்ய அம்சம். எந்த பொருளை பார்க்கும்போதும் விருத்தியும் வேண்டும், அந்த சைத்தன்யமும் வேண்டும். மனசில் 2 அம்சம் இருக்குது, விருத்தி அம்சம் இருக்குது, அந்த சைத்தன்யம் அம்சம். விருத்தி வியாப்தி பல வியாப்தி. ஆழமாக இன்னும் விஷயங்கள் போகும்போது நமக்கு நம்ம இது வரைக்கும் தான் பார்த்துருக்கோம். 2 வயர் மாதிரி அட் அ டைமில் 2 நமக்கு ஒர்க் பண்ணணும். 2 வயர் மூலமாகவும் கரண்ட் போனால் தான் என்ன பண்ண முடியும், ஒர்க் பண்ண முடியும். ராமகிருஷ்ணரானந்தரோட ஒரு இது கேட்டேன் நான், அதை நான் யூடியூப்லேயும் போடுறேன். நான் திரும்ப நீங்கள் கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஆழமான விஷயங்கள் அவர் கொஞ்சம் நல்லா எளிமையாக சொல்லியிருக்கார். இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போகும்போது சாமி திரை போட்டு மூடியிருக்கு. திரையை திறக்கிறோம். திரையை திறந்த உடனே என்ன ஆகுது, நமக்கு அந்த சாமியை நம்ம தரிசனம் பண்ணுறோம். அதே மாதிரி நமக்கு இப்போ 2 விஷயம் இருக்குது, விருத்தி ஒன்று இருக்குது, சைத்தன்யம் இருக்குது. இப்போ முதல்ல ஒரு பொருளை பற்றி நமக்கு ஒரு அஜ்ஞானந்தான் இருக்குது. இப்போது இந்த விருத்தி என்ன பண்ணுதான், அந்த திரையை விலக்கி கொடுக்குதான், ஆவரணத்தை நீக்குகின்றது. 2 அம்சம் இருக்குது. ஆவரணத்தை நீக்குவதுங்கிறது ஒரு அம்சம், அதில் இருக்கின்ற அந்த தெய்வத்தை நம்ம விளங்குவது, அது சைத்தன்யத்தினால், சிதாபாசனால் நமக்கு புரிகின்றது. விருத்தி என்ன பண்ணுது, ஆவரணத்தை, ஒரு பொருளை பற்றிய ஆவரணத்தை நீக்குகின்றது. இப்போ நமக்கு ஒரு கேமரா வச்சு ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கேமரா ஓப்பன் பண்ணணும். நம்ம ஓப்பன் பண்ணால் தான் என்னாகும், அங்கே இருக்கிற அந்த விஷயம் இங்கே உள்ள நமக்கு வரும். கேமரா ஓப்பன் பண்ணலன்னு என்ன பண்ண முடியாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம மைண்டில் அது வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அதை கிளிக் பண்ணணும். எடுக்கிற மாதிரி என்ன பண்ணணும், அதை கிளிக் பண்ணணும். 2 விஷயம் நமக்கு வேணும். அப்போ தான் என்ன ஆகும், அங்கே இருக்கிற விஷயம் இங்கே ரெக்கார்ட் ஆகும். நமக்கு கிளிக் பண்ண மறந்துட்டோன்னா என்ன ஆகாது, ரெக்கார்ட் ஆகாது. கேமரா ஓப்பன் பண்ணலைன்னா ஆகாது. கேமரா வச்சு நான் ஃபோட்டோ எடுக்கிறேன், என்ன எப்படி ஃபோட்டோ எடுக்கிறது, கேமராவை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற என்ன எப்படி ஃபோட்டோ எடுக்கிறது, ஃபோட்டோ எடுக்க முடியாது. அதான் சாஸ்திரம் சொல்ல வருது. இப்போ எதன் மூலமாக எல்லாவற்றும் கடன் வாங்கி ஒர்க் பண்ணுதோ அதுபோல் ஒரு விஷயம், ஒரு புறப்பொருளை பற்றிய அறிவானது நமக்கு விருத்தியும் வேண்டும் பலமும் வேண்டும். விருத்தியும் வியாபிக்கணும், சைத்தன்யமும் நமக்கு தேவை. 2மே தேவை. விளக்கும் வேண்டும், கண்ணும் வேண்டும். ஆனால் இங்கே நமக்கு ஆத்மா விஷயத்தில் ஏன்னா இது அறிபவனாகவே இருக்கின்றது. இப்போ என்ன பண்ண முடியாது, சூரியனை நம்ம டார்ச் வச்சு எப்படி பார்க்க முடியாதோ அதுபோல்
இந்த மெய்ப்பொருளை என்ன நான் என்ன பண்ண முடியாது, அடுத்தவங்களை பார்க்குறது மாதிரி என்ன நான் பார்க்க முடியாது. அதனால மனசில் நீ எப்படி விருத்தி வியாப்திக்கு அது புரியும், பல வியாப்திக்கு புரியாது. இப்போ நான் இருக்கேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நான் இருக்கேங்கிறது எப்படி நான் மற்றவங்கள பார்க்குற மாதிரி புரிஞ்சுக்கிறேன்னா இல்லை. அந்த விருத்திக்கு எட்டும் அந்த சைத்தன்யம் அம்சம் இருந்தாலும் அது அங்கே அதை வச்சு தான் பார்க்குறேன்னு சொல்ல முடியாது. இப்போ என்னை நானே புரிஞ்சுக்கிறேன். ரெண்டு அம்சம் இருக்குது, விருத்தி அம்சம், சைத்தன்ய அம்சம், சிதாபாச அம்சம் அல்லது பல அம்சம். விருத்தி வியாப்திக்கு எட்டும், அதான் 14 பார்த்துட்டு இருந்தோம். விருத்தியும் பலமும் கூடும் விகாரமே மனம் என்பார்கள். மனம்னா என்ன? விருத்தியில் ஏற்படுவார் மாற்றமும் சிதாபாசனில் ஏற்படுகின்ற மாற்றமும் ரெண்டும் சேர்ந்து தான் மனம் என்பார்கள். கருத்தெழு விருத்தி வேண்டும் கணக்கினால் மனத்திற்கு எட்டும். விருத்தி வியாப்தியை பயன்படுத்தி தான் நம்ம புரிஞ்சிக்கிறோம். அதனால விருத்திக்கு எட்டும்னு சொல்கிறோம். புறப்பொருளை மாதிரி நம்ம பார்க்கறதில்ல. சிதாபாசனுக்கு அங்கே வேலை இல்லை. சிதாபாசன் இருக்குது, ஆனால் என்ன, சிதாபாசனுக்கு வேலை இல்லை. அதனால நமக்கு என்ன சொல்கிறோம், நமக்கு அந்த மனத்திற்கு வருத்திய பலமாம் இந்த மனத்திற்கு எட்டாது கண்டாய். இந்த அம்சத்தில் பார்க்கும்போது பல சைத்தன்யம் நமக்கு அங்கே பிரயோஜனப்படலை. அது இருக்குது, ஆனால் அங்கே பிரயோஜனப்படலை. அதனால மனதிற்கு எட்டாது கண்டாய். இதை நீ ஆழமாக நன்றாக என்ன பண்ணணும், நல்லா திரும்ப திரும்ப யோசிக்கணும். புதுசாக படிக்கிறவங்களுக்கு, நிறைய பேர் ஆன்லைனில் கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம திரும்ப திரும்ப இந்த 180 பாடல் கிட்டத்தட்ட இருக்குது, நமக்கு சந்தேகம் தெளிதல்ல. இதை முடிக்கும்போது நமக்கு பிரம்மம் நல்லா புரிய தொடங்க இது உங்களுக்கு ஆழமாக புரிய தொடங்கும். வஸ்து புரியும் போது நன்றாகவே கொஞ்சம் கொஞ்சமாக புரிய தொடங்கும். பொதுவாகவே சொல்லுவாங்க, கிளாஸில் 25% தான் புரியும், அப்புறம் நம்ம சுயமாக போய் சிந்திக்கும் போது இன்னொரு 25%, ஒரு 50% புரியும். அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இன்னொரு 25%, 75% புரியும். அப்புறம் 25% காலக்கிரமேண, இல்லாட்டி நீங்கள் யாருக்காவது பாடம் எடுத்தால் நல்லா புரியும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நமக்கு இப்போ ஒரு 25% கண்டிப்பாக எல்லாருக்குமே இப்போ 3 கிளாஸ் நம்ம திரும்ப திரும்ப படிச்சிருக்கோம். ஏதோ விருத்தி வியாப்தின்னு சொல்கிறாங்க, பல வியாப்தின்னு சொல்கிறாங்க. இப்போ கண்டிப்பாக சிதாபாசன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் ஓரளவுக்கு. இப்போ நமக்கு அர்த்தம் இப்படி என்று ஐயம் அகன்று நீ தெளிந்திடாயே அப்படின்னு இந்த முதல் முக்கியமான கேள்விக்கு விட சொல்லிட்டார். சுருக்கமாக நம்ம மனதிற்கு எட்டும் மனதிற்கு எட்டாது, வாக்கிற்கு எட்டும் வாக்கிற்கு எட்டாதுங்கிறத எப்படி புரிஞ்சுக்கணும், இந்த விருத்தி வியாப்தி அதெல்லாம் விட்டுருங்க. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா புறப்பொருளை தெரிஞ்சுக்கிறது மாதிரி என்ன நான் தெரிஞ்சிக்க முடியாது, புறப்பொருளை தெரிஞ்சுக்கிறது மாதிரி என்ன நான் புரிஞ்சிக்க முடியாது. அப்படி ஏதோ ஒன்று ஒரு பொருளாக நான் ஆத்மாங்கிறது நான் ஒரு பொருளாக என்ன நான் புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா பார்ப்பவனை பார்க்கப்படும் பொருளாக ஒரு நாளும் பார்க்க முடியாது. இதுக்கு தான் மெயின். இதில் முக்கியமான நமக்கு கொரலரி என்ன, நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மற்றதெல்லாம் பார்க்கப்படும் பொருள், இது பார்ப்பவனை பார்க்கப்படும் பொருளாக ஒரு நாளும் பார்க்க முடியாது. முதல் கேள்வியை முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து 2வது கேள்வி என்ன கேட்டான், அர்ஜுனன் கேட்ட அதே கேள்வி. தாண்டவராய சுவாமிகள் முதல்ல ஒரு சொல்லிட்டார், 3 நூல்களில் இருக்கின்ற முன்னூல் குடங்களில் குடைத்து எல்லாத்தையும் எடுத்து வச்சேன். படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள். அதெல்லாம் படிக்க முடியாதவங்களுக்காக நான் என்ன பண்ணுறேன், அதில் இருக்க முக்கியமான விஷயத்தெல்லாம் எடுத்து இதில் போட்டுறேன் அப்படின்னு. நமக்கு பஞ்சதசியில் இருக்கிற பல விஷயங்கள் இதில் கொடுத்துட்டார். பல வியாப்தி, விருத்தி வியாப்தி, இதெல்லாம் என்னது நமக்கு பஞ்சதசியில், விவேக சூடாமணியில், இன்னும் பல கிரந்தங்கள் இருக்கிற எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாக நமக்கு சொல்லி கொடுத்துட்டார். இப்போ இதில் இந்த கேள்வி பகவத்கீதையில் கிருஷ்ணன் கிட்ட அர்ஜுனன் கேட்ட அதே விஷயம். அவன் என்ன கேட்குறான் அர்ஜுனன், ஐயோ பயமாக இருக்கே, இந்த மனசு சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண பிரமாதி பலவத் திருடம் தஸ்யாகம் நிகிரகம் மண்யே வாயோ ரிவசு துஷ்கரம் அப்படிங்கிறான். வாயுவை விட ரொம்ப வேகமாக இருக்கே இந்த மனசு, எனக்கு போராட்டமாக இருக்கே, இதை நான் எப்படி சமாளிப்பது, அதுக்கு ஒரு உபாயம் வேணும் அப்படின்னு அங்கே கிருஷ்ணர்கிட்ட அவன் கேட்ட அதே விஷயத்தை
மனசில் வச்சு தாண்டவராய சுவாமிகள் அந்த முக்கியமான விஷயத்தை எடுத்து இங்கே நமக்கு கொடுக்குறார். அதே கேள்வி தான் கேட்குறான். நெஞ்சகம் வஸ்துவில் அசையா நிவாத்த தீப நிலை அடைவது எப்படியோ நீர் சொல்வீரே. யதா தீபோ நிவாத்தஸ்தகன்னு அங்கே வருது நமக்கு. வாத்தம்னா காற்று. காற்று இல்லாத இடத்துல எப்படி ஒரு தீபம் அசையாமல் இருக்கோ அதுபோல் என்னுடைய மனம் எதில் இருக்கணும்? இந்த பிரம்மாக்கார விற்த்தியிலே இருக்கணும். வஞ்சகமில் பரமார்த்த குருவே சொன்ன வழிகள் அறிந்தேன். கேள்வியை ஓரளவு புரிஞ்சுக்கிட்டேன். நீ அடுத்து இனியோர் வச்சனம் கேளீர். சஞ்சலமற்று அகண்ட பூரணமாய் சித்தம் ததாகாரம் ஆவது அன்றோ சமாதி யோகம். சஞ்சலம் அற்று, சஞ்சலம்னா சலசலப்பு இல்லாமல், அகண்ட பூரணமாய் சித்தம், சித்தம்னா மனசு, தத் ஆகாரம் ஆவது, தத் ஆகாரம்னா அந்த பிரம்மாக்காரம், ஆத்மாகாரமாக ஆத்மாவையே சிந்திச்சுட்டே இருக்கிறது தானே சமாதி யோகம் அப்படின்னு கேட்குறான். சமாதின்னு ஒரு பாதம் இருக்கும். வந்து சமாதினா செத்ததுக்கப்புறம் அந்த சமாதி கிடையாது. அஷ்டாங்க யோகத்தில் நமக்கு இருக்கின்ற தியானத்தின் உச்சமான நிலைக்கு பேர் சமாதி. சமாதி ரெண்டு விதமாக சொல்லுவோம் நமக்கு. நிர்விகல்ப சமாதி, சவிகல்ப சமாதி. நீண்ட நாள் அபியாசத்துக்கு அப்புறம் யமனியமாதி இதெல்லாத்தையும் நம்ம அனுஷ்டானம் பண்ணி ஒருவன் நீண்ட நாள் யோகாபியாசம் பண்ணும்போது என்னாகின்றது? தியானம் கை கூடுகின்றது. தியானத்துக்கு அப்புறம் என்னாகின்றது? அவனுக்கு அதிலேயே இருக்கும்போது தியானிப்பவன் தியானிக்கின்ற பொருள் அப்படிங்கிற அந்த திரிபுட்டியே இல்லாமல் என்னாகின்றது? அவன் அந்த மயமாகவே ஆகின்றான். அதுக்கு பேர் நிர்விகல்ப சமாதி அப்படிங்கிறோம். தியானம் பண்ணும்போது நான் தியானம் பண்ணுகின்றேங்கிற அந்த எண்ணம் இருக்கிறது சவிகல்ப சமாதி. தியானம் பண்ணுகின்றேன்னு அந்த எண்ணமே இல்லாமல் எல்லாவற்றையும் மறந்து அந்த தியான வஸ்துவிலேயே மனம் முழுமையாக ஒடுங்கி விடுறதுக்கு பேர் நிர்விகல்ப சமாதி. இப்போ அதை பற்றின ஒரு கேள்வி கேட்குறான். உஞ்சலை ஒத்து அலைவது தன் சுவாவமாகி ஒரு கணத்தில் பல உலகாய் உதிக்கும் இந்த நெஞ்சகம் வஸ்துவில் அசையா நிவாத்த தீப நிலை அடைவது எப்படியோ நீர் சொல்வீர். மனசு போராட்டமாக இருக்குது. கிளாஸ் எல்லாம் புரிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த பிரம்மாக்கார விருத்தியிலே என்னுடைய மனம் அதிலே இருக்கணும், ததாகாரமாக இருக்கணும். இப்போ அதுக்கு எனக்கு ஆனால் என்ன பண்ணுது? மனசு ஊஞ்சல் மாதிரி என்ன பண்ணிக்கிட்டு ஆடிக்கிட்டே நிலையாக அந்த பிரம்ம வஸ்துவில் மனசு போய் சக்குன்னு போய் உட்கார மாட்டேங்குது, அலை பாய்ஞ்சிக்கிட்டே இருக்கு. இப்போ எப்போ நான் அந்த பிரம்மாக்கார விருத்தியிலேயே இருப்பது எப்படி அப்படிங்கிற கேள்விக்கு பதில் 3 பாட்டில் சொல்கிறார். 16, 17, 18. மனசுனா என்ன அப்படிங்கிறத திரும்பவும் நமக்கு ஆரம்ப பாடத்துலேருந்து கொண்டு வர்றார். ஏன்னா மனசுனுடைய ஸ்வரூபம் தெரிஞ்சால் தான் மனதை எப்படி ஒருமுகப்படுத்துவது அப்படிங்கிறது தெரியும். 16வது பாட்டு. மனோகுணம் 3ஆம் 3இல் 1 கலித்தெழுந்தால் மற்ற 2ம் கரந்து நேர்க்கும் தர்மமிகும் சத்துவம் மேலான போது சன்மார்க்கமான தெய்வ சம்பத்துண்டாம் மறுபுரசோ குணம் ஆகில் உலக தேக வாதனையாம் சாத்திர வாதனையும் ஆகும் அருமகனே மேலான போதில் அசுர சம்பத்துண்டாகும் அறிந்து கொள்ளே. கருது மனோகுணம் 3ஆம் 3இல் 1 கலித்தெழுந்தால் மற்ற 2ம் கரந்து நீர்க்கும் தர்மமிகு சத்துவம் மேலான போது சன்மார்க்கமான தெய்வ சம்பத்தும் மறுபுரசோ குணம் ஆகில் உலக தேக வாதனையாம் சாத்திர வாதனையும் ஆகும் அருமகனே தமோ குணம் மேலான போதில் அசுர சம்பத்துண்டாகும் அறிந்து கொள்ளே. இப்போ மனதினுடைய ஸ்வபாவம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத சொல்கிறேன். கருது மனோகுணம் 3ஆம். இந்த மனதிற்கு முக்குண மயமானது மனம். சிருஷ்டிலே பார்ப்போம் எப்படி மாயையிலிருந்து உண்டாகின்றது. மாயையிலிருந்து உண்டாகின்ற அந்த மனதிற்கு மாயையில் இருக்கிற 3 குணமும் அதில் இருக்கும்.
கருது மனோகுணம் 3ஆம். கருது மனோகுணம்னா சதா சிந்திச்சுக்கிட்டே இருக்கின்ற, யோசிச்சுட்டே இருக்கு. என்ன பண்ணுறது, ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க மாட்டேன். முழிச்ச உடனே என்ன சுவிட்ச் ஆன் பண்ணுறோம். தூக்கத்துலேயும் யோசிக்குது, அது வேறு விஷயம். கனவுலையும் என்ன பண்ணிகிட்டு இருக்கு, ஓடிக்கிட்டே இருக்கு. உள்ள நமக்கு இந்த ஃபோன்லாம் ஆப் பின்னாடியே ஓடுது அப்படிங்கிறாங்கல்ல, அது மாதிரி என்ன பண்ணுறது, ஆஃப் பண்ணி வச்சாலும் இந்த சில ஆப்பெல்லாம் ஓடுது அப்படிங்கிறாங்க. அது மாதிரி சொப்னத்துலேயும் மனசு வேலை பார்த்துட்ருக்கு. முழிச்சோடனே என்ன பண்ணுறோம், சுஷுப்தியில் கொஞ்சம் நேரம் அடங்கியிருக்கு. சுஷுப்தி அவஸ்தையில் மட்டும்தான் அது அடங்கி போய் இருக்குது. மற்ற நேரம் ஃபுல்லாக எப்படி இருக்குது, கருது மனோகுணம், எப்போவும் யோசிச்சுட்டே இருக்குது. மனசுக்கு 3 குணம் இருக்குது. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். 3இல் 1 கதித்து எழுந்தால் மற்ற 2ம் கறந்து நிற்கும். இது நமக்கு பகவத்கீதையில் 14வது அத்தியாயத்தில் குணத்திரை விபாக யோகத்தில் அர்ஜுனனுக்கு அந்த குணங்களை பற்றியெல்லாம் பகவான் சொல்கிறார். அதே இதை தான் சொல்கிறாரு. மனசுக்கு 3 குணம் இருக்குது. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். 3இல் 1 கதித்து எழுந்தால் மற்ற 2ம் கறந்து நிற்கும். ஒரு முக்கோணம் மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம். ஒரு ட்ரையாங்கிள், மேலே ஒரு கோணம் இருக்குது, கீழே 2 இருக்குது. இப்படி திருப்பினீங்கன்னா இன்னொரு கோணம் மேலே வந்துடும், அடுத்த 2 கீழே. அதே மாதிரி இந்த 3 கோணத்துலேயும் ஒரு குணத்தை போட்டுக்கும். எப்பவும் ஏதாவது ஒரு குணம் மேலே தான் நிற்கும். நெறிஞ்சு முள் ஏதோ அப்படி தான் இருக்கும், 3 முள் இருக்குமாமே அது மாதிரி அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. இப்போ மனசுக்கு எப்போவுமே ஏதாவது ஒரு குணம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். குணம் இல்லாதது எது, பிரம்மந்தான் நிர்குணம். இப்போ மனசு இந்த 3 குண மயமானது. 3இல் 1 கதித்து எழுந்தால் மற்ற 2ம் கறந்து நிற்கும். இந்த 3ல் ஏதாவது ஒன்று மேலோங்கும் போது மற்ற 2ம் கறந்து நிற்கும்னா அடங்கி நிற்கும். ஒன்று தான் எப்போவும் ப்ராமினெண்ட்டாக இருக்கும், டாமினேட் பண்ணிகிட்டு இருக்கும். நமக்கே தெரியும், நமக்கு அமைதியாக இருக்கும் அப்படின்னா சத்துவம் மேலே இருக்குது, படபடப்பாக இருக்கும் அப்படின்னா ரஜஸ் இருக்குது, தூக்கமாக வருது அப்படின்னா தமஸ் இருக்குது. இந்த 3 குணமும் மாறி 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 வந்துக்கிட்டே இருக்கு. கிளாஸ்க்கு வரும்போது எப்படி இருக்கும், கிளாஸ் கேட்கும்போது எப்படி இருக்கும் நமக்கே தெரியும். அப்போது அதான் சொல்கிறார், தர்மம் மிகு சத்துவம் மேல் ஆனபோது சன்மார்க்கமான தெய்வ சம்பத்து உண்டாம். தர்மம் மிகுனா நன்றாக நல்ல தர்ம சிந்தனைகளே மேலோங்கி இருக்கின்ற சத்துவம், அமைதியாக நல்ல சத்குணங்களோடு இருக்கின்ற அந்த சமயத்தில் சத்துவகுணம் மேலோங்கி இருக்கும். நமக்கே சில நேரம் கிளாஸ் கேட்கணும் போல் இருக்கும், கொஞ்ச நேரம் தியானம் பண்ணணும் போல் இருக்கும், பஜன் பண்ணணும் போல் இருக்கும். இப்போ நல்ல விஷயங்களையே அந்த சன்மார்க்கத்திலேயே நம்மளை என்ன பண்ணுது வச்சிருக்கு. அப்போது என்ன செய்யுது, அப்போ மனசு சத்துவமாக இருக்குது, நல்ல சிந்தனைகள் இருக்குது, தெளிவான மனநிலையில் இருக்கோம். நம்ம அப்படின்னா நம்ம சத்துவகுணத்தில் இருக்கோம். காலையில் எந்திரிக்கும் போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மைண்டு. அப்போ அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது அது நமக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்க முடியும். அப்போ தான் கேட்கும். சன்மார்க்கமான தெய்வ சம்பத்து உண்டா. நான் தான் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுன்கிட்ட சொல்லும்போது நித்திய சத்வஸ்தோ பவ அப்படிங்கிறார். எப்பவும் உன்னுடைய மனதை சத்துவத்திலே இருக்கிற மாதிரி நீ பழக்கு அப்படிங்கிற. 3 மாறி மாறி வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீ என்ன பண்ணு, அதை படபடப்பு இல்லாமல் அமைதிப்படுத்தியே என்ன பண்ணு, அதை கொஞ்சம் ட்ரெயின் பண்ணு அப்படின்னு சொல்கிறாருங்க. இப்போ நமக்கு சத்துவகுணம் என்னவா செய்யுது, நமக்கு நன்றாக தெய்வ சம்பத்து, அதில் நமக்கு நல்ல விஷயங்களை கேட்கணும், நல்ல விஷயங்களை அனுஷ்டிக்கணும், நல்லவர்களாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், விட்டு கொடுக்கணும். இந்த மாதிரி குணங்கள் எல்லாம் சத்துவகுணத்தின் அம்சம். மறுவு ரசோகுணம் ஆகில் உலக தேக வாதனையாம் சாத்திர வாதனையும் ஆகும். 2வது குணம் என்னது, ரஜோகுணம். மறுவு ரஜோகுணம் மாறிக்கிட்டே இருக்குது, சல 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 சலன்னு என்னவா இருக்குது. ரஜோகுணம் இருந்துச்சுன்னா என்ன ஆகுமானா
3 வாதனைன்னு கொடுத்துருக்கு. வாதனைனா வாசனை. 3 வாசனை. வாசனைனா இங்கே மல்லிகைப்பூ இந்த வாசனை கிடையாது. வாசனைங்கிறது மனதில் இருக்கின்ற பதிவுகள், மனதில் இருக்கின்ற பதிவுகள் அல்லது நம்ம பழக்க வழக்கம். இப்போ ஒருத்தர் பாத்ரூமில் பாடிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க ஏதோ பாட்டு கிளாஸில் இருக்காங்க, அவங்க மனசில் என்ன இருக்குது? அந்த வாசனை இருக்குது. இப்போ மனதில் ஏற்படுகின்ற பதிவுகளுக்கு வாசனைன்னு பேர். இப்போது ரஜோகுணம் அதிகமாகும் போது என்னாகும் அப்படின்னா, நம்மளுடைய ஆழ் மனசில் இருக்கின்ற அந்த வாசனைகள் நம்மை பலவந்தமாக இழுத்து செல்லும். அதன் அடிப்படையில் என்ன பண்ணுவோம்? நம்ம விவகாரத்தை வச்சுருப்போம். இப்போ இதில் 3 வாசனை கொடுத்துருக்கு. ஒரு நல்லதாகவே சொல்கிறார். இதையே நமக்கு தோஷமாக சொல்கிறார். உலக தேக சாத்திர வாசனை. பொதுவாக நமக்கு ரஜோகுணம் அப்படின்னா கோபம், இது கோவப்படுறது, அடிதடியில் இறங்குறது, இந்த மாதிரி இதைத்தான் நம்ம ரஜோகுணம்னு சொல்லுவோம். கிருஷ்ணர் அதான் சொல்ல அசுர அந்த குணங்களை தான் சொல்லுவார். இவர் அதிலேயே நல்லதில் நல்லவர்கள்ட்ட இருக்கின்ற வாசனைகள்லையே நமக்கு பந்தப்படுத்துகின்ற வாசனை. உலக வாசனை, தேக வாசனை, சாஸ்திர வாசனைன்னு 3 வார்த்தை கொடுக்குறேன். உலக வாசனை அப்படின்னா, இப்போது நமக்கு சத்துவகுணத்தை நல்லா அபிவிருத்தி பண்ணி என்ன ஆகிரும்? நமக்கு நல்லவங்களாக இருக்கணும், எந்த விதமான கெட்ட பேரும் வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு சம்ஸ்காரம் நமக்கு வந்துடும். அதில் கூட ஒரு அடிக்ஷன் வந்துடக்கூடாதுங்கிறது. உலக வாசனை அப்படிங்கிறது எப்போவும் இனி நல்ல பேரே, அது ஒரு நாளும் என்ன பண்ண முடியாது, நம்மளால் எல்லார்கிட்டையும் எப்போவும் நல்ல பேர் வாங்க முடியாது. அப்படி நினச்சோம் அப்படின்னா அதுவே நமக்கு ஒரு பந்தம் ஆயிரும். அதுவே என்ன சொல்கிறாரு, நமக்கு புகழ் இகழ்க்கு என்ன பண்ணிடுறோம்? நம்ம அந்த புகழுக்கு அடிமையாக தொடங்கிடுறோம். அதுக்காக நமக்கு தப்பு பண்ணணும், கெட்ட பேர் வாங்கணும்னு கிடையாது. நமக்கு தெரியும் நம்ம நேர்மையாக இருந்திருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியும். சில இடங்கள் என்ன பண்ணலாம், நம்மளால் நிரூபிக்க முடியாமல் இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி சமயத்தில் அது நமக்கு ஒரு என்ன பண்ணிடக்கூடாது, பந்தமாயிடக்கூடாது. ஒரு இடத்துல நம்ம ஒர்க் பண்ணுறோம், ஒரு இது பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நேர்மையாக இருக்கிறது முக்கியம், நம்ம நல்ல பேர் வாங்கிறது முக்கியம். நம்ம நேர்மையாக இருந்தும் நல்ல பேர் கிடைக்கல அப்படின்னா அந்நேரம் என்ன பண்ணக்கூடாது, நமக்கு கவலைப்பட. உலக வாசனைன்னு சொல்லப்பட்டு. அடுத்தது என்னது? தேக வாசனை. தேக வாசனைனா இந்த உடம்புக்கு அளவுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது. சில பேர் பார்த்து எப்போ பார்த்தாலும் ஹெல்த்தை பற்றியே நினச்சிட்டு இருப்பாங்க. சில பேர் எப்போ பார்த்தாலும் சௌச்சம், குளிக்கணும் எப்போ சுத்தம் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, அதிலேயே இருப்பாங்க. அது என்ன பண்ணிடக்கூடாது, எதுவுமே நமக்கு ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்துக்கு இடைஞ்சலாக இருந்துடக்கூடாது. சாஸ்திரம் வந்துட்டோம் நம்ம. அப்போ அதையே என்ன சொல்கிறாரு, ஒரு தடையாக அது ரஜோகுணத்தினால உண்டானதான் ஒரு படபடப்பு. நம்ம டிசிப்ளினாகவே இருந்திருப்போம், அப்புறம் டிசிப்ளின் என்ன பண்ணிடக்கூடாது, அது ஒரு வாசனை ஆகிடக்கூடாது. அது மாதிரி அடுத்தது சாஸ்திர வாசனை. சாஸ்திர வாசனை அப்படிங்கிறது பொதுவாக சொல்கிறது நமக்கு வேதாந்தத்தை தவிர மற்ற சாஸ்திர வாசனைன்னு சொல்லுவோம். நம்ம சிலருக்கு ஜோசியம் பார்க்குறதே ரொம்ப பிடிக்கலாம், இல்லாட்டி கர்மகாண்டத்தில் இந்த பூஜை பண்ணுறது அந்த பூஜை பண்ணுறது, இதிலேயே வாழ்க்கை பூரா போயிடலாம் நமக்கு. அதை ஒரு வாசனைன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாமே தடையாக இருக்குது நமக்கு. இதெல்லாம் தாண்டி தான் நம்ம என்ன பண்ணணும், சத்துவம் ஆக்கணும். நமக்கு மனசு சத்துவ பிரதானம் ஆகணும். இதிலையே நம்ம இருந்தோம் அப்படின்னா என்ன பண்ண முடியாது. பஜகோவிந்தத்தில் படிக்கிறோம், நகி நகி ரக்ஷதி டுகுருங்கரணே, அந்த வியாக்கரணம் உன்னை மோட்சத்துக்கு எடுத்து செல்லாது. இப்போ இது நமக்கு சாஸ்திர வாசனை. வாசனைனாலே ஹேபிட். நம்ம சாஸ்திரத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறமும் நமக்கு ரொம்ப இந்த சாஸ்திர வாசனை படிக்கணுங்கிறது என்ன பண்ணக்கூடாது, அந்த ஸ்ரவணத்திலேயே நமக்கு என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா நிதித்தியாசனம் பண்ண முடியாது நமக்கு. இப்போது அந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணணும், நமக்கு படிப்பற்று பேச்சற்று சிந்தை துடிப்பற்று இருப்பார்க்கன்றோ சுகம் கான் பராபரமே நம்ம சொல்கிறோம். இப்போ சாஸ்திரம் படிக்கணும்னா நமக்கு அந்த உள்ளுக்குள்ளே நிறைவு நமக்கு உண்டாகணும். நமக்கு படிக்க வேண்டியது நம்ம படிக்கிற விதமாக படித்து நமக்கு அந்த நிறைவு என்னாகணும், நமக்கு வரணும். இப்போ அந்த சாஸ்திர வாசனை எதனால் உண்டாகுது, எனக்கு இன்னும் அறியணுங்கிற அந்த ஒரு
அறிவில் ஒரு படப்படப்பு இருக்குது. அதை ஒரு வாசனையாக நம்ம சொல்கிறோம். ஏன்னா நமக்கு இது எதனால் நமக்கு இதை ஒரு இதாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த வித்யானந்தத்தில் ஒரு சுகம் வர தொடங்கிடும். அதுக்கும் என்ன பண்ணக்கூடாது, மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் எதனால் உண்டாகுதுன்னு, ரஜோகுணம் யாருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு இதெல்லாம் இருக்கும்னு சொல்கிற. சுருக்கமாக சொல்லும்போது, யார் சத்வகுணம் இருக்கிறவங்க எப்போவுமே திருப்தியோடு இருப்பாங்க, நிறைவாக இருப்பாங்க. ரஜோகுணம் இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்காது, இதிலெல்லாம் இன்னும் மோர் 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 அப்படின்னு என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், இன்னும் வேணும் இன்னும் வேணும் வேணும் வேணும்னு என்ன பண்ணுறது, உள்ள ஒரு ஸ்ருதி போயிட்டே இருக்குது. எப்போல்லாம் நமக்கு இன்னும் வேணும் வேணும் வேணும்னு நம்ம நினைக்கிறோமோ அப்போல்லாம் நம்ம ரஜோகுணத்தில் இருக்கும். அது பொருளாக இருந்தாலும் சரி. இப்போ இவர் இதில் 3 வாசனை கொடுத்துருக்காரு. இது வந்து ரஜோகுணத்தினுடைய காரியம். இப்போ மனசில் 3 குணம் இருக்கும். ஏன்னா மனசை பற்றி சொல்ல போகிறாரு. ஏன்னா அவன் என்ன கேள்வி கேட்டான், எப்படி என் மனசு அலைப்பாயாமல் இருக்கிறது. அப்போது அந்த மனசுக்கு 3 குணம் இருக்குது. 3 குணத்தில் ஒன்று எப்போவுமே மேலே நிற்கும். அருமகனே, தமோகுணம் மேலான போதில் அசுர சம்பத்து உண்டாகும் அறிந்து கொள்ளே. தமோகுணம் மேலே வந்துச்சு. அருமகனே அருமையான சிஷ்யனை பார்த்து சொல்கிறார். தமோகுணம் மேலே வரும்போது என்னாகும் அப்படின்னா, அசுர குணங்கள் ரொம்ப படமாக இருக்கிறது, அடுத்தவங்களை துன்பப்படுத்துறது, காயப்படுத்துறதுல சந்தோஷப்படுத்துறது, அப்புறம் தூங்கி போகிறது, சோம்பல், தப்பையே சரின்னு வாதம் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் அறிவில் மயக்கம், இதெல்லாம் வந்து தமோ குணத்தினுடைய அம்சங்கள். இப்போ நம்ம எப்போவுமே இந்த 3 குணத்தில் மாறி மாறி இருப்போம். இது குணத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கு. செயல்பாடு அடிப்படையில் பார்க்கும்போது ரஜோகுணம் படபடப்பாக இருக்கும், தமோகுணம் சோம்பல் தூக்கம் இது இருக்கும், சத்துவகுணம் அறிவு ஸ்வரூபமாக இருக்கும், நல்ல விஷயங்களை அறிஞ்சிக்கிறதுக்கு அமைதி ஸ்வரூபமாக இருக்கும். இந்த 3 குணம் என்னாகுது, மாறி மாறி ஒருத்தனுக்கு வருது. நம்மளே காலையில் எந்திரிக்கும் போது எப்படி இருக்கும், சத்துவத்தில் இருக்கும். அப்புறம் சாப்பிட்டோன்னே என்ன ஆயிரும், கொஞ்சம் வேலை பார்க்குறோம், தமஸ் வரும், ரஜஸ் வரும். ஒரு நேரத்திலேயே ஒரு நாள்லையே நம்ம இந்த 3 குணத்துலேயும் மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கும். சரி, இப்போ இதுக்கு சொல்யூஷன் என்ன, ஒரு தீர்வு என்ன? சரி, மனசு இப்படியே இருக்குச்சுன்னா இது எப்படி அந்த உஞ்சலை ஒத்து என்ன பண்ணுது, அது மனசு போராடிக்கிட்டு இருக்கு. அலைவது என்னது, தன் சுபாவம். அதை என்ன பண்ணோம், நமக்கு அசையாத நிவாத்த தீப நிலை அடைவது எப்படி? மனசுடைய ஸ்வரூபம் புரிஞ்சுக்கிட்டியா? இப்படி தான் இருக்கும். எப்படி இருக்கும், மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். சத்துவம் ரஜசு தமசு, அதுக்கு சில குறியீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம், மனசு அமைதியாக இருக்குன்னா நம்ம சத்துவத்தில் இருக்கோம், படபடன்னு இருக்கோம் அப்படின்னா ரஜஸில் இருக்கும், இல்லாட்டி ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம தமஸில் இருக்கோம். அடுத்து நமக்கு என்ன முக்கியம் அப்படின்னா, சத்துவமாக நம்ம மனசை மாற்றுறதுக்கு பழகணும். அதான் அடுத்ததில் சொல்கிறாரு, மனது சத்துவ சுரூபம் மற்றிரண்டும் வந்து கலந்தன, அவற்றை மாற்றினால் போம் தனது சன்மார்க்கத்தை விடாதிருந்த போது தமோ குணமும் ரஜோகுணமும் சமைக்கும் பின்னை கணபரிணாமம் சலனம் போல் போனக்கால் களங்கமற்று நின்ற ஆகாசம் போலும் நினதுலம் அப்படியாம் அப்ரமது ஒன்றாய் நிர்விகல்ப சமாதியிலே நிற்கும் தானே. மனது சத்துவ ஸ்வரூபம் மற்றிரண்டும் வந்து கலந்தன, அவற்றை மாற்றினால் போம் தனது சன்மார்க்கத்தை விடாதிருந்த போது தமோ குணமும் ரஜோகுணமும் சமைக்கும் பின்னே கணபரிணாமம் சலனம் போல் போனக்க களங்கமற்று நின்ற ஆகாசம் போலும் நினதுலம் அப்படியாம் அப்ரமத்து ஒன்றாய் நிர்விகல்ப சமாதியிலே நிற்கும் தானே. இவன் கேட்ட கேள்வி என்னது, சமாதி யோகத்தில் நான் எப்பவும் எப்படி இருப்பது அப்படின்னு கேள்வி கேட்டான். இவர் என்ன சொல்கிறாரு, எப்படி தானே நிர்விகல்ப சமாதியில் மனசை நிறுத்துறது அப்படிங்கிறதுக்கு உபாயம்.
மனசு அதனுடைய சொரூபமே சத்துவம்தான். அதனுடைய சொரூபம் சத்துவம். மற்ற இரண்டும் வந்து கலந்தன. கேள்விப்பட்டிருப்போம், சார்ந்ததின் வண்ணம் ஆவது மனம். நல்லவங்களோட சேர்ந்தோம்னா நம்ம நல்லவங்களாக இருப்போம். நல்லவன் தான் ஆனால் சேர்க்க சரியில்லை, அவங்க நல்லவங்க தான் ஆனால் சேர்க்க சரியில்லை அப்படின்னு. இப்போ நமக்கு அந்த இனநலம்னு நமக்கு திருக்குறளில் வரும். நம்ம இனம் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம மனம் நன்றாக இருக்கும். இதில் மனசு உண்மையிலேயே சத்துவமாக தான் இருக்குது. படைப்பிலேயே மனம் சத்துவமாக தான் படைக்கப்பட்டு இருக்கின்றது. சிருஷ்டியில் ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது இது கூட என்னாகின்றது, அப்பப்போ இந்த ரஜஸும் தமசும் மாறி மாறி கலக்கின்றது. மனம் சத்துவஸ்வரூபம், மற்ற இரண்டும் கலந்தன. ரஜஸும் தமசும் என்னது, வந்தேறி அது என்ன பண்ணுது, அப்பப்போ வந்துட்டு போகுது. உண்மையிலே மனசோட தன்மை என்ன, அது சாந்த ஸ்வரூபந்தான். முழிச்சோன்னது என்ன பண்ணுது, விவகாரம் வந்த உடனே என்னது, தமோ விருத்தியும் ரஜோ விருத்தியும் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது. இதை நீ புரிஞ்சிக்கோ. அவற்றை மாற்றினால் போகும். எப்படி நாய் வந்துக்கிட்டே இருக்குது, பொழுது அன்னைக்கு வருது, என்ன பண்ணுவேன், விரட்டி விரட்டி இதை சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன பண்ணுறோம், அது மாதிரி என்ன பண்ணுது, இந்த ரஜோகுணமும் தமோ குணமும் வந்துக்கிட்டே இருக்கு. நமக்கு ரஜஸும் தமஸும் தேவையா? 3 குணமே நமக்கு தேவை. விவகாரம் பண்ணுறதுக்கு 3 குணமே தேவை. நம்ம தூங்கவும் செய்யணும், முழிச்சும் இருக்கணும். இப்போ தமோ குணம் இல்லைல்ல, தமோ குணம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு என்ன பண்ண முடியாது, நம்மளால் தூங்காமல் இருக்கணும். தூங்கினா தான் பாடி ரெஸ்ட் எடுக்கும். இப்போது எந்நேரமும் ஓடிக்கிட்டேவும் இருக்க முடியாது, எந்நேரம் படிச்சுக்கிட்டேவும் இருக்க முடியாது, எந்நேரமும் தூங்கிக்கிட்டேவும் இருக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும், அதை பேலன்ஸ் பண்ணணும். அதை தான் என்ன பண்ணணும், அவற்றை மாற்றினால் போகும். அப்போ என்ன பண்ண முடியாது, நம்மளால் எப்போ பார்த்தாலும் சத்துவத்திலே இருக்க முடியல. இப்போ அதை என்ன பண்ணுறோம், நம்ம அதுக்கு பயிற்சி கொடுக்குறோம். அதுக்கு பயிற்சி கொடுக்குறோம். இப்போ ரொம்ப நேரம் கிளாஸ் படிக்க முடியல அப்படின்னா என்ன பண்ணுறோம், கொஞ்சம் நேரம் வேறு பஜன் பாடலாம், கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணலாம், கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணலாம். ஒரே வெரைட்டியாக என்ன பண்ணுறோம், நம்ம ஒரே இட்லியே சாப்பிட முடியல, அந்த ஒரு மாவு வச்சு என்ன பண்ணுறோம், வெரைட்டியாக பண்ணுறோம். அப்போ அந்த மாதிரி என்ன பண்ணலாம், நம்ம அந்த ரஜஸையும் தமசையும் குறைக்கிறதுக்கு அந்த படப்படப்பு என்ன, ரஜஸ்டானது ஆசைப்படுது, இதை பார்க்கணும், அதை பார்க்கணும், இதை கேட்கணும், அதை கேட்கணும், ஃபோனை பார்க்கணும், என்ன பண்ணுது, ஆசைப்படுது. சரி ஃபோன் பார்க்குறியா, 4 நல்ல விஷயத்தை பாரு. கேட்குறியா, வேறு ஏதோ கேட்குறியா, பேசணும்னு வாய் துடிக்குதா, என்ன பண்ணு, பிரச்சனை ரொம்ப இருக்குது, யாருக்கா ஃபோனை போட்டு புலம்பணும்னு இருக்கா, கையில் என்ன வழி எடுத்து கத்தி பாராயணம் பண்ணி முடிவு 100 பாட்டு பாராயணம் பண்ணி முடித்தோன்னா நம்ம புலம்புனா என்ன ஆகும், ஃபோன் போட்டு புலம்புனோம்னா மேல் மனசில் இருக்க விஷயம் ஆள் மனசுக்கு போயிடும். ஃபோனை வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் திரும்ப கவலைப்படுவோம். நம்ம நினைப்போம் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டு ஷேர் பண்ணிட்டா பிரச்சனை நமக்கு ஷேர் பண்ணிட்டோம், மனசு பாரம் இறங்கிரும்னு நினைப்போம். ஆனால் அப்படி கிடையாது. அதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம சத்தமாக பாராயணம் பண்ணி முடித்தோம் அப்படின்னா என்ன ஆகும், அழுத்து போய் அதுக்கப்புறம் படுத்து தூங்கிடுவோம். இப்போ மாறி மாறி என்னாகின்றது, 3 குணங்களும் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது. அதை என்ன பண்ணுறோம், நம்ம அவற்றை மாற்றினால் போம். தனது சன்மார்க்கத்தை விடாமல் இருந்தபோது தமோகுணமும் ரஜோகுணமும் சமிக்கும்னா குறையும், கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கிடும். எப்படியாவது நம்ம அதனால தான் நித்திய சத்வஸ்த பவ, பார்க்குறதெல்லாம் நல்லதாகவே பாரு, கேட்கணுன்னா நல்லதாகவே கேளு, பேசணுன்னா நல்லதாகவே பேசு. அப்போது நம்மளுடைய இந்திரியங்கள் எல்லாத்தையும் நம்ம சத்சங்கம் அதனால தான் நமக்கு ரொம்ப 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 முக்கியம். பேசணுன்னா சத்விஷயங்களையே பேசு. இப்போது அது பண்ண என்னாகும் அப்படின்னா, அந்த துர்சங்கத்தை விட்டு நம்ம சத்சங்கத்துக்கு வரும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தமோகுணமும் ரஜோகுணமும் குறைய தொடங்கும். கண பரிணாமம் சலனம் போம்.
கணபரிணாமம்னா அந்த எப்போவுமே அந்த விக்ஷேபமாக இருக்கின்ற, மாறிக்கிட்டே இருக்கின்ற, அந்த சலனமாக இருக்கின்ற அந்த தன்மை, மனதினுடைய அந்த சஞ்சலம் படுகின்ற அந்த தன்மை என்னாகும்? போய்விடும். சலனம் போகும், அசைவற்று இருக்கும். போன கால் கலங்கமற்று நின்ற ஆகாசம் போலும் நினது உலம் அப்படி ஆம் அப்பிரம்மத்து ஒன்றாய் நிர்விகல்ப சமாதியில் நிற்கும் தானே. என்ன அது நமக்கு? சலனம், அந்த படபடப்பு. அவன் என்ன சொன்னான்? ஊஞ்சலை ஒத்துன்னு சொன்னான். ஊஞ்சல் எப்படி இங்கிட்ட அங்கிட்டும் ஆடிக்கிட்டே இருக்கோ அது போல் மனசு ஆடுது அப்படின்னு. நீங்கள் ஒரு தராசை எடுத்துக்கோங்க, தராசை கற்பனை பண்ணிக்கோங்க. தராசில் 2 இருக்குது. அது மாதிரி நம்ம மனசை நினச்சிக்கோங்க. நடுவில் ஒரு முள் இருக்குது. ஒரு பக்கம் நம்மளுடைய விருப்பமான விஷயங்கள் எல்லாம் இருக்குது, இன்னொரு பக்கம் நமக்கு வெறுக்கின்ற விஷயங்கள், நமக்கு வேணும்னு நினைக்கிற விஷயங்கள் ஒரு தராசு தட்டில் இருக்குது. இன்னும் நமக்கு வேண்டாங்கிற விஷயங்கள் ஒரு தராசு, மனசுக்குள்ள 2 தராசு தட்டு இருக்குன்னு நினச்சிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம வேணும் வேண்டாங்கிறது என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது? மேலையும் கீழே என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது? ஆடிக்கிட்டே இருக்குது. இதை தூக்கி வேணுங்கிறத தூக்கி வேண்டாங்கிறதுல போடுறோம், வேண்டாங்கிறத தூக்கி வேணுங்கிறதுல போடுறோம். வாழ்க்கை பூரா என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? இந்த தராசை ஆட்டிக்கிட்டே இருக்கும். காலி பண்ணிட்டா 2 தட்டும் காலி ஆயிடுச்சுன்னா முள் எங்கே இருக்கும்? நடுவில் நிற்கும். அதுதான், அது ஒன்று தான் வழி. இப்போ நமக்கு மனசுக்கு 3 பயிற்சிகள் நமக்கு ரொம்ப முக்கியம். சித்த சுத்தி, மனசு தூய்மையாக இருக்கணும். விருப்பு வெறுப்புகளுக்கு ஆட்படக்கூடாது. எனக்கு இது வேணுங்கிறதுலையும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடாது, இது வேண்டாங்கிறதுலையும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடாது. விருப்பு வெறுப்பு நம்மை கட்டுப்படுத்தக்கூடாது. சித்த சுத்தி வேணும். சித்த ஏகாகிரதா, மனசு ஒருமுகப்பாடு கூடியதாக இருக்கணும். இன்னொன்று சித்த சூக்ஷ்மதா, சூக்ஷ்மமான இந்த பிரம்மாகார அந்த ஞானத்தில் அந்த சூக்ஷ்மமான அந்த ஞானமும் நமக்கு வேணும். இது 3 இருக்கும்போது என்னாகும் நமக்கு? அது நிர்விகல்ப சமாதியில் இருக்கும் தானே. நீ தராஸ்தட்டை காலி பண்ணிட்டீன்னா முள் நடுவில் தான் இருக்கும். நீ ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. நீ பண்ண வேண்டியது என்ன? அந்த ரஜஸையும் தமசையும் 2 தட்டு இருக்குது. அந்த ரஜஸையும் தமசையும் காலி பண்ணிட்டு மனசில் இருக்க அந்த விருப்பு வெறுப்புகளை காலி பண்ணும்போது என்னாகின்றது? மனசுக்கு யோசிக்கிறதுக்கு விஷயமே இல்லை, சிந்திப்பதற்கு விஷயமே இல்லை. அப்போ என்ன பண்ணுறது? நினது உள்ளம் அப்படியாம். எப்படி ஆகுமா? களங்கமற்று நின்ற ஆகாசம் போல. எப்படி அந்த ஆகாசமானது களங்கமில்லாமல் தூய்மையாக இருக்கின்றதோ அதுபோல உன்னுடைய மனம் எப்படி இருக்குது? எந்தவித களங்கமும் இல்லாமல் நிர்விகல்ப சமாதியில் நிற்கும் தானே. சமாதினா என்னது? ஒருமுகப்பாடு, பிளவில்லாத அந்த பிரம்மாகார விருத்தியில் தானே நிற்கும். இப்போ நம்ம எண்ணங்கள் எல்லாம் என்னவா இருக்குது? ஒன்று நமக்கு விருப்பமான விஷயங்களை நினைக்கிறோம், இல்லாட்டி நமக்கு நாம் வேண்டான்னு நினைக்கிற வெறுப்புக்குரிய விஷயங்கள் நினைக்கிறோம். அப்போ 2மே இல்லை அப்படின்னா என்னாகின்றது? மனசு என்னவா இருக்குது? அது தானே அந்த பிரம்மாகார விருத்தியில் இருக்கும். நம்ம என்ன கேள்வி கேட்டால் ததாகாரம் ஆவதென்றோ சமாதி யோகம். இப்போ நமக்கு ஒரு டவுட் வரலாம். அப்போ எப்போ பார்த்தாலும் சமாதியிலே உட்கார்ந்துருக்கணுமா? விவகாரம் எல்லாம் நமக்கு பண்ண வேண்டியது இல்லையா அப்படின்னா இது ஒரு சூக்ஷ்மமான ஒரு விஷயம். நமக்கு இந்த பிரம்மாக்கார விருத்தி எப்பவும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, புரிஞ்சுக்கணும். நான் பிரம்மம்ங்கிற அந்த விருத்தி எப்பவும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நான் பிரம்மங்கிற ஞானம் எப்பவும் இருக்கணும். நான் பிரம்மங்கிற ஞானம் எப்பவும் இருக்கணும். நான் பிரம்மங்கிற விருத்தி எப்பவும் இருக்க வேண்டியதில்லை. இப்போ எனக்கு 2-2-4 அப்படிங்கிறது எனக்கு நல்ல ஞானம் இருக்குது. ஆனால் நான் எப்போ பார்த்தாலும் 2-2-4 என்ன பண்ணிகிட்டே இருக்கு? அந்த விருத்தி, அந்த எண்ணம் எப்போ எனக்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் எப்போ எனக்கு தேவைப்படுமோ அந்த சமயத்தில் அந்த ஞானம் நமக்கு வரணும். அப்போ என்னாகும்? நமக்கு அந்த ஆள் மனசுக்கு இந்த ஞானம் போயிருச்சு அப்படின்னா இது எப்பவும் அந்த பிரம்ம ஞானம் நமக்கு அவைலபிளாக இருக்கும்.
பிரம்மாக்கார விருத்தி எப்பவும் இருக்குமோ இல்லையோ, நான் பிரம்மங்கிற அந்த ஞானம் எப்பவும் இருக்கும். அந்த ஞானம் எப்பவும் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த சமாதி அபியாசம் கொஞ்ச நாள் பழகணும். கொஞ்ச நாளைக்கு விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு, அந்த எப்படி அந்த முள் நடுலையே நிற்கிதோ அதுபோல் என்ன பண்ணுறோம், இந்த மனசு இங்கிட்ட அங்கிட்டும் நமக்கு அலைப்பாயாமல் இருப்பதற்காக என்ன பண்ணணும்? நமக்கு அந்த சன்மார்க்கத்தை விடாமல் இருக்கணும். அந்த கொஞ்ச நாளைக்கு நீண்ட நாள் என்ன பண்ணணும்? நமக்கு உட்கார்ந்து பயிற்சி பண்ணும்போது என்னாகும்? மனசுக்கு அந்த பயிற்சியை கொடுக்கணும். ஏன்னா விருப்பு வெறுப்புலேயே அது ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த விருப்பு வெறுப்புகள் தான் நமக்கு இந்த சஞ்சலத்துக்கு காரணம். நம்மளுடைய விருப்பும் வெறுப்பும் ராகத்வேஷம் தான் அதுக்கு காரணமாக இருக்குது. ராகத்வேஷம் குறைய 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 என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம சித்த சுத்தி அடைய தொடங்கும். சித்தம் சுத்தமாகும்போது அந்த பிரம்மாக்கார விருத்தி உனக்கு நன்றாக அமையும். அதான் அடுத்த பாட்டில் சொல்கிறாரு. கலங்கமற்ற கண்ணாடி தன் முன் வேரோடு கலங்கமற்ற கண்ணாடி காட்டும் போது இளங்கிய தன்மயமாகி அபேதமாகி விகல்பமின்றி நிர்விகல்பம் ஆனால் போல அளந்தறியப்படா விபுவாய் சத்தாய் சித்தாய் ஆனந்தமாம் பிரம்மத்தைக்கியமான உளந்தெளிந்தபடி இருந்தால் உலகம் எங்கே உழைவெங்கே என்று சங்கை ஒளித்திடாயே. களங்கமற்ற கண்ணாடி தன் முன் வேரோர் களங்கமற்ற கண்ணாடி காட்டும் போது விளங்கி அதன் மயமாகி அபேதமாகி விகல்பமின்றி நிர்விகல்பம் ஆனால் போல அலந்தறியப்படா விபுவாய் சத்தாய் சித்தாய் ஆனந்தம் ஆம் பிரம்மத்தைக்கியம் ஆன உளந்தெளிந்தபடி இருந்தால் உலகம் எங்கே உழைவெங்கே என்று சங்கை ஒளித்திடாய். ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. களங்கமற்ற கண்ணாடி தன் முன் வேறோர் களங்கமற்ற கண்ணாடி காட்டும்போது, ஒரு கண்ணாடி களங்கமற்ற கண்ணாடி, அதுக்கு முன்னாடி இன்னொரு களங்கமற்ற கண்ணாடி வைக்கும்போது என்னாகின்றது? இது களங்கம் இல்லாததுனால அதுவும் களங்கம் இல்லாமல் இருக்கின்றது. இதில் அழுக்கு இருந்துச்சுன்னா இது அதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுபோல் இது எதுக்காக சொல்ல வர்றாரு அப்படின்னா, உன்னுடைய மனசு அழுக்கில்லாமல் இருந்துச்சுன்னா என்னாகும்? நானே பிரம்மங்கிறது உனக்கு தெளிவாக புரிய தொடங்கும். இப்போ ஒரு பக்கெட் இருக்குது. அந்த பக்கெட்டில் ஒரு மோதிரம் போட்டிருக்கோம். இல்லை ஒரு அழுக்கு தண்ணியை ஊற்றுறோம். கறி பிடிச்சி போய் இருக்கிற தண்ணியை ஊற்றுறோம். அப்போ என்ன பண்ண முடியாது? உள்ளே இருக்கிற அந்த மோதிரம் நமக்கு தெரியாது. இப்போ இது தூய்மையான தண்ணி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும்? அந்த அடியில் இருக்கிற அந்த மோதிரத்தை நம்மால் பார்க்க முடியும். அது நமக்கு கண்ணுக்கு புலப்படும். இப்போ நமக்கு மனசுனால தான் அறியணும். இந்த பிரம்மத்தை என்ன பண்ணுறோம்? என்னுடைய யதார்த்த ஸ்வரூபத்தை மனசுனால தான் அறிகிறோம். எப்படிப்பட்ட மனசுனால அறிகிறோம்? என் கண்ணாடியில் நான் போட்டிருக்கிற அந்த மூக்கு கண்ணாடியில் அழுக்கு இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியாது? எதையும் பார்க்க முடியாது. அதுபோல் மனக்கண்ணால் தான் என்ன பண்ணணும்? நமக்கு மனசினால் தான் அறிய வேண்டியது இருக்குது. அது எப்படிப்பட்ட மனமாகும்? அந்த மனம் தெளிவாக்கினால் அந்த தெளிவான மனம் தெளிவான பிரம்மம் தெளிவாக விளங்கும். தெளிவான மனதிற்கு தெளிவான பிரம்மம் தெளிவாக விளங்கும். அதை பற்றி நமக்கு அடுத்ததில் இதில் சொல்ல போகிறாரு ஆழமான விஷயம். ஏன்னா நமக்கு மனசு இப்போ நமக்கு இவ்வளோ படிக்கிறோமே ஆனாலும் அப்படின்னு என்ன பண்ணுறோம்? சொல்ல தொடங்கும். ஆனாலும் ஏன் எனக்கு அந்த மனசு அதிலேயே நிலைப்பட முடிய மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு காரணம் உன்னுடைய மனசில் அழுக்கு இருக்குது. ரஜோகுணமும் தமோகுணமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கின்றது. அதுக்கு எப்படி அப்படிங்கிறத இந்த பாட்டமாக கொஞ்சம் ஆழமான பாட்டு. எப்படி அது உலகம் எங்கே உழைவு எங்கே அப்படின்னு சொல்கிறார். இப்படி இந்த சமாதியில் எப்பவும் இருக்கின்றது.
விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதும் எப்படி இதை மறக்காமல் இருக்கின்றது. நிர்விகல்ப சமாதியில் இருக்கும் தானே அப்படின்னாரு. அப்போ அதுக்கு ஒரே உபாயம், ஒரே வழி என்ன? உன்னுடைய மனம் மாசற்றதாக இருக்கும். தூய்மையான மனதிற்கு தான் இந்த பிரம்மமானது விளங்கும். மனதை தெளிவாக்கினால் தெளிவான பிரம்மம் தெளிவாக புலப்படும். நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இந்த பாராயணம் பண்ணி கருது மனோகுணம் மூன்றாம் மூன்றில் ஒன்று கதித்தெழுந்தால் மற்றிரண்டும் கரந்து நிற்கும் தர்மமிகும் சத்துவம் மேலான போது சன்மார்க்கமான தெய்வ சம்பத்துண்டாம் மறுபுற சோகுணமாகில் உலக தேக வாதனையாம் சாத்திர வாதனையும் ஆகும் அருமகனே தமோ குணம் மேலான போதில் அசுர சம்பத்துண்டாகும் அறிந்து கொள்ளு மனது சத்துவ சொரூபம் மற்றிரண்டும் வந்து கலந்தவற்றை மாற்றினால் போ தனது சன்மார்க்கத்தை விழாதிருந்த போது தமோ குணமும் ரஜோகுணமும் சமிக்கும் பின்னை கணபரிணாமம் சரணம் போல் போனக்கா கலங்கமற்று நின்ற ஆகாசம் போலும் நிலதுலம் அப்படியாம் அபிரம தொன்றாய் நிர்விகல்ப சமாதியிலே நிற்கும் தானே கலங்கமற்ற கண்ணாடி தன் முன் வேறோர் கலங்கமற்ற கண்ணாடி காட்டும் போது விளங்கி அதன் மயமாகி அபேதமாகி விகற்பமின்றி நிர்விகல்பம் ஆனால் போல அலந்தறியப்படா விபுவாய் சரத்தாய் சித்தாய் ஆனந்தம் பிரமத்தைக்கியம் ஆன உளந்தெளிந்தபடி இருந்தால் உலகம் எங்கே உழைவெங்கே என்று சங்கை ஒளிந்திடார். ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम.